பக்தியோடு என்னை நினைத்தாலே பல நன்மைகள் நடக்கும் என்கின்ற பொழுது பக்தியோடு என்னை தொட்டு வணங்கி இருக்கின்றாய். சற்று நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி, 2 நல்ல செய்தி இரட்டிப்பு மகிழ்ச்சியாக உன்னை தேடி பலப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது. வலிமை என்பது உடலில் மட்டுமா, உள்ளத்திலும் தானே. ஒரு சில இழப்பு வரும்பொழுது அந்த வலிமை நமக்கு உணர்த்துகின்ற அந்த வலியை நாம் போக்கிக் கொள்ள உடனே முற்பட வேண்டும். அந்த வலிகளை வளர்த்து கொண்டிருந்தால் வலிமையானது குறைந்துவிடும். யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்றால் நீ யாரிடமும் அதற்கான எதிர்பார்ப்பை வைத்து கொண்டு இருக்காதே. உன்னை நீ நேசி, இறைவனை நேசி, பிறரால் நீ தானாக நேசிக்கப்படுவாய் என்று நம்பு. ஒரு விஷயத்திற்காக மீண்டும் மீண்டும் சென்று ஒருவரிடம் போராட்டத்தை மேற்கொள்ளும் பழக்கத்தை விட்டுவிடு. வாழ்க்கையே போராட்டம் என்கின்ற பொழுது ஒருவரிடம் மட்டும் உன்னுடைய போராட்டத்தை வைத்து உன் நேரத்தை வீணடிக்காதே. நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும். கஷ்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா? இன்பம் என்கின்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் வெகு நாட்களாக எட்டி பார்க்காததால் கஷ்டமே உன் வாழ்க்கையாகிவிட்டது என்று நீயே முடிவெடுத்து விட்டாயா? பிறகு எதற்காக நான் இருக்கின்றேன்? உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான். பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன் மனம் விரும்பிய அத்தனை நல்லதையும் உன் வாழ்விற்கு செய்து கொடுக்க இந்த சாய் நான் இருக்கின்றேன் என்பதை அவ்வப்பொழுது நீ மறப்பதால் தான் நிம்மதியை இழக்கும் நிலை ஏற்படுகின்றது. பிறரை உன்னால் மனதளவில் மன்னிக்க சிரமமாக இருந்தாலும் அந்த ஒன்றுதான் நிம்மதியை கொடுக்கும் என்கின்ற பொழுது அதை செய்துவிட வேண்டும். எந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் என்று தெரிந்தால் கூட அந்த விஷயங்களை செய்ய மறுக்கின்றது இந்த மனம். செய்ய துணிவது இல்லை, செய்ய பொறுப்பது இல்லை. சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மனமானது தயங்குகின்றது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, ஜீரணித்து கொள்ளாத முடியாத நிலை ஏற்பட்டு விடுகின்றது. இந்த நிலையிலிருந்து தான் வெளிவர வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெற்றிருந்தால்தான் வாழ்க்கையில் வெல்ல முடியும். ஒரு சில விஷயங்களில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிப்பது எல்லாம் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற செயல். இது சரி, இது தவறு என்று உனக்கே தெரிந்திருக்கும் பொழுது சில தவறுகளை ஏற்றுக்கொள்ள மனம் விரும்புகின்றது. சில சரியானவற்றை ஏற்றுக்கொள்ள மனம் விரும்புவது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நிம்மதி தொலைந்து விடும். சரியான வழியில் நீ செல்ல வேண்டுமானால் விட வேண்டிய விஷயங்களை விட்டுவிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகு. தடைகள், சிரமங்கள் எல்லாம் தானாக பறந்தோடி விடும். எதையும் நீ எதிர்த்து போராட நினைக்கும் பொழுது, சவால்களாக ஏற்று அதை தவிர்க்க நினைக்கும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் தகர்ந்தோடி விடும். இதை விட்டுவிட்டால் என்ன ஆகுமோ என்று பயத்தோடு இருக்காதே. விட்டுப்பார், நடப்பது தானாக நடக்கும். நல்லது வந்து சேரும். சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு பார், நீ நிம்மதி அடைவாய். நினைத்தது உனக்கு தானாக கிடைக்கும். உன்னை வெறுப்பவர்களால் இல்லை, உன்னை நேசிக்கப்படுபவர்களால் தான் நீ உருவாக்கப்படுகின்றாய். அதை முதலில் தெரிந்து வைத்துக்கொள். வாழ்க்கையை சிக்கலாக்குவது மற்றவர்களால் அல்ல, அது நம்முடைய எதிர்பார்ப்புகளாலும் நம்முடைய செயல்களாலும் தான். நம்முடைய செயல்களில் மாற்றத்தை கொண்டு வந்தால், மனதில் மாற்றத்தை கொண்டு வந்தால் வாழ்க்கையும் தானாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைந்திருக்கின்றேன், உன் சுவாசமாக இருக்கின்றேன். உனக்கு தேவையான விஷயங்களை அவ்வப்பொழுது சொல்லி உன்னுடைய வழிகளை நல்ல வழியில் நான் வழிகாண்பித்து கொண்டு இருக்கின்றேன். என் மீது கவனம் வை. உன் வாழ்க்கையில் நீ நலனை பெறுவாய். நல்லது நடக்கும்.